கேட்கா நீ செத்த மாதிரி நடிக்கணும் சரியா? நடிக்கடா வழியில கட்டிங்க சேவிங்க ஆனா செத்துட்டான் தாவே. கைய முன்னாடி வையா. ராசாவா இருக்கிறியா? பேசுங்க. அதுதான் டார்கெட். இதுதான் சத்தம். டைலாக் வந்துருந்தா அந்த பாட்டு பண்ணாரு. ஏன்டா இந்த நேரத்துக்கு நீ மிருதகத்துக்கு வந்து யோசிக்கிறேன் உன்னை கொல்றேன் நான். அண்ணே யாராவது ரூபாய் காசு கொடுங்க. என்னங்க விட்டுறிய அவந்துருச்சா சார்? சார் சார் பழம் கொடுங்க சார், பழம் கொடுங்க சார். அதே தெரிவிக்கிறாங்களா? எங்கடா தம்பி 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 வாய வாய போல வாய போல வாய போல வாய போல வாயில வச்சுக்க வாயில வச்சுக்க வாயில வச்சுக்க. பாலா அட பாய்ப்ப கல்யாணத்துக்காக கொடுமைக்கு வந்தவங்க செத்தனை எப்படா பணத்தை உரிச்சுட்டு இருக்கேன். என்னங்க சார் ஏன் வேலை பாக்குறேன் என்ன பண்ண தெரியுமா? ஐயோ சார் சொன்ன மருமைய மயம் எங்க? மயம் எங்க? தம்பி 2 பேரும் வரலாம். ஒரு 2 பேர் வரலாம். ஐயோ அப்பா வாடா 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 ஒரு 2 பேர் வரலாம். வாடா 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 சிங்கம் களை இறங்கிருச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் தம்பி புழு சட்டை நீங்க. நான் சொல்றது நீங்க கேக்குறீங்க என்னடா? என்னடா அந்த பிள்ளைய பாத்துட்டு இருக்க? உனக்கு நோக்கமா இருக்குதா? இந்த வயசுல இங்கவா. இப்ப என்ன தெரியுமா? நான் வந்து உங்க மாமே இப்ப செத்து கிடக்குற. என்னடா சிரிக்கிற? அது செத்து கிடக்குறான்டா. என்ன பண்றது நாங்களா? என்ன என்ன பண்றீங்க? உங்க பரம்பரை என்ன பண்றீங்க தெரியுமா? என்ன உட்காந்துக்கிறீங்க அழுவுறீங்க. ஐயோ உட்காந்து போடுற உட்காரா உட்கார என்ன சோறுங்க வர செத்த எப்படா பால் கேட்டேன். மூத்த மழை வர சொல்லிருங்க சார். ஏடா செத்த வீட்டுக்கு டீயோட வர பாத்தீங்களா? என்கிட்ட பவர் 3 பிள்ளைங்க. 3 டேய் நீங்க ஏடா களத்து பண்ற கக்கூஸ் மாதிரி செத்த எப்படா டீ குடிச்சிருக்கியா? சரி டிகாசன் ஜாஸ்தியா இருக்கு. டிகாசன் ஜாஸ்தியா இருக்கு. என்ன சொல்லுங்க? அட செத்துடா நீ. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கடா, அழுங்கடா. அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்னா அழுவுங்களா? அவங்க அப்பா
இப்ப நான் உன் மருமை நான் வரேன் என் காலை பிடிக்கிட்டு நீ அழுவணும் சரியா நீங்க போங்க போங்க இப்ப சரியா நான் வரேன் ஐயா காலை விடுவீங்களா காலை விடுவீங்களா அவன் நல்லா விடுறவன் அவன் சரி இப்ப நான் வரேன் நீங்க போங்க பார்த்துட்டு வரேன் பாடா ஆடுடா ரொம்ப போன் பண்ணுவோமா போன் ஹாய் ஐயா சதீஷ் அப்பா நம்மள விட்டு ஐயா ஹலோ ஹலோ ஐயா எப்பா மருமையனே உன் மாமனார் நம்மள விட்டு போயிட்டாருப்பா ஐயா ஐயா உங்களை வச்சு படம் எடுக்க நினைச்சதுக்கு அவனுக்கு இது வேணும் இன்னும் போங்கடா சன் டிவி செய்திருக்காங்க சத்திவேன் ஆன்லைன் இருக்குதா என்னடா உன் சம்பளத்தை 500 ரூபா வாங்கிட்டு போடா ஆமா எடுத்துக்கிட்டியா சார் அருமையா நடிச்சோமா சார் சூப்பரா நடிச்சோம் நம்ம ஊர்ல சுடுகாடு எங்க ஜாம இருக்குது என்ன எல்லாரும் கேட்டுட்டீங்க கொண்டு போய் என்னை எடுத்து விட்டுரு சார் நான் சூப்பரா நடிச்சேன் சார் நீங்க போடுவீங்கல்ல டேய் இந்த 2 பேரும் அழுக வந்தவங்க கை தூக்குறா அவளை பார்த்து அழுகுடா செத்தவனா டான்ஸ் கரப்புல எப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாவே சிரிச்சாங்க இன்னைக்கு அப்படியே சடுத்து போடுவாங்க சார் நீங்க போடுங்க சார் அதெல்லாம் வேண்டாம் உனக்கு நடிப்பு செட் ஆகல சரி சார். என் கூட சார்ந்து ஆடி போ. சரி ஆடு நீனா ஆடுனா அல்ல ஆடு நீனா ஆ. ஒரே நான் படத்துல போடு நிஜமாவா சார் ஆடுமா சரிங்க சார் சொல்லி அடிப்பேனடி அடுத்தது நடிச்சு அடிதானடி சொல்லி அடிப்பேனடி அடுத்தது நடிச்சு அடிதானடி என்னதை போது கொண்டாடி விட்டது இல்லாம சொல்லி அடிப்பேனடி அடுத்தது நடிச்சு அடிதானடி என்னப்பா வாயில எத்தனை போலாம் என்னது வாயில புல போலாம் என்னடா ஆஞ்சநேயர் மாதிரி ஆக்கிட்டாங்க வாய எப்படி ஒரு 10 பேர் கொடுத்துருப்பாங்க இவ்வளவு ஏய், என்னடா துண்டுவரா நடந்து வீச அழுந்துருச்சாண்டே மையில வரைச்சா அப்புறம் அழியாம என்னடா ஆலப்பழத்தை கொண்டாந்து திரிக்கிறாங்களா போடுங்க போடுங்க
தரவினா 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 குட்டியை விட்டு பெட்டில நீடிக்கிறேன். கண்ண மூடிட்டு பண்ணிட்டு இருக்கேன். மறந்தோப்பு இருக்கிற மணிக்குயோ மாமன பிடிக்கலையா தனித்தனியா போட்டு நாலு ஆட்டத்தை பாக்குறா வாடி என் கால சீட்டெடுக்க என்ன தப்புற என்னமா கேட்டியா? பேரு சுனிதா. சுனிதா. என் பேர் என்னது? என் பேர் சுனில் குமார். சுனில் குமார். சரி. இதே நான் மேல பக்கத்துல இருக்கேன்னு வச்சுக்க. சரி. அங்க இருக்காரு என் பெரியாயி. என்ன எப்படி கூப்பிட? எப்படி? டேய் சுனிலே அப்படி கூப்பிட. சரி. இதே கோயில் பக்கத்துல இருக்கேன்னு வச்சுக்க. என்ன எப்படி கூப்பிட? எப்படி? டேய் சுனிலே அப்படி கூப்பிடுடா. அப்படி கூப்பிடு. அப்படி ஒரு பேரு. சரிங்க. அதனால உன்னை பார்த்தா காதல் பண்ணலாம். காதல் காதல் என்னங்க? காதல் தெரியாதா? நான் சொல்றேன் கேளுடா. காதல் என்பது கருவாடு போல. எப்படிங்க சொல்றீங்க? கருவாடுக்கு காதலுக்கு என்ன இருக்கு? காரணம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. என்ன காரணம்? ஏன் தெரியுமா? எப்ப நமக்கு ருசிக்குதோ சரி அன்னைக்கு ஊரெல்லாம் நார்.
ஒரு நாள் ஊரெல்லாம் ருசிக்கும். சரி. அன்னைக்கு நம்மள ரோட்ல ஓட்டு நாரடிப்பாங்க. அதான் காதல் கரோட பாருங்க. இன்னொரு இருக்கு தெரியுமா? காதல் என்பது காக்கா பீவோட. ஏண்டா என்னங்க காரணம் இருக்குடா. என்ன காரணம்? ஏன் காக்கா பின்னே எப்ப எவன் தலையில உருவமே தெரியாது. சரி. ஆனா விழுந்துச்சுன்னு வச்சுக்க, நீ என்ன சாம்பு ஓட்டு குளிச்சா மண்டையில இருக்கிறது போவாது. அதுதான்டா காதல். அதனால இந்த காதல் நமக்கு வேணாங்க. நல்ல காதல், சூப்பர் காதல். சூப்பர் காதல். வேடி காதல். என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா கோடி வெள்ளச்சி என்ன தெரியலையா கோடி வெள்ளச்சி என்ன புரியலையா உன் காரணம் நமக்கு போல துடிக்கிறேன் நீ முழக்கத்தை அடிக்கிறேன் ஏண்டி கள்ளச்சி தெரியலையா ஓடி வெள்ளச்சி சொன்ன ஒரு சந்தமாகுவதில்லை ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா இங்கு சிறந்த முறையில் டான்சராக நடித்துக் கொண்டிருக்கும் ஸ்னேகா அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது.
இனிமேல் என்ன பண்றது தெரியுமா? பாத்திரம் குளிக்கும் போது துண்டை கட்டி குடி. ஏய், வரையா. என்ன பார்க்க என்ன காதல் விடுபட்டது? எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி. சரிம்மா, உன்னோட காதல் என்னுடைய காதல் உங்களை பார்த்தோன்னே காதல சொல்றேன். சொல்லட்டுமா? செவந்தி பூ மாலை கட்டு தெரிவத்தா ஜோடிச்சிட்டு யாரம்மா தெரிவித்து தெரப்பொரே விளக்கிட்டு இதோடு கோவிலி வாங்கன பாட்டு இதோடு கோவிலி வாங்கன பாட்டு இதைய சொல்லிட்டாமா செவந்தி பூ மாலை கட்டி தெரிவத்தா சாமியலுக்கு போறாங்க தூங்குறல எழுப்பிடுவோம். அதான் உட்காருங்க உட்காருங்க, இவங்களெல்லாம் யாரும் எந்திரிக்க சொல்லு. உட்காருங்க உட்காருங்க. எடுதந்தாடடி தில்லையிலே அதை பாடவந்தேனவன் எல்லையிலே எடுதந்தாடடி தில்லையிலே அதை பாடவந்தேனவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாடு இருமுறை கூ
அவன் இல்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயுமே அவனுக்கு இல்லையே. அந்நாள் துவங்கி இந்நாள் வரையே அந்நாள் துவங்கி இந்நாள் வரையே அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை. ஏடுதம் காலனி இல்லையிலே அதை ஆடவன் வேலவன் இல்லையிலே. இறைவனை நாடு இசை பாடு திருமுறை கூறிடும் அறநெறி கோட ஏடுதம் காலனி இல்லையிலே. ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே. துபாவரி 4 கலியுகம் என்று சொல்லக்கூடிய சக்தி பார்த்தாயா? இந்த 4 கலியுகத்தையும், இந்த 4 கலியுகத்திலையும் 3 கலியுகமாக்கப்பட்டது நடந்து முடிந்திருக்கின்றது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது 4வது கலியுகம். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலையும் இந்த உலகத்திலே நீதி இல்லை, நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, சக்தி இல்லை, உலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு கட்டளை இல்லை என்று சொல்லி ஊர் மக்கள், நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் பேசுகின்றார்கள்? எதற்காக பேசுகின்றார்கள்? முன்னர் காலத்தில் மையூச அரக்கனாகப்பட்டவனுக்கு ஒரு தகவ வரத்தை கொடுத்திருக்கின்றேன். ஏன் கொடுத்தேன்? எதற்காக கொடுத்திருக்கின்றேன்? முன்னர் காலத்தில் மையூச அரக்கனாகப்பட்டவன் பங்குனி, சித்திரை, வைகாசி என்று சொல்லக்கூடிய மாதமாகப்பட்டது உலகத்தில் 60 நாடுகளாகவும் அவனே அவனே என்று சொல்வதோட சிவனே சிவனே என்று சொல்லி அவனாகப்பட்டவன் என் நமக்கு உச்சரித்தான். அப்படி உச்சரித்த காரணத்தினால் அன்னவரத்தில் அப்போது நான் தோன்றவில்லை. அறபூசை, குருபூசை, சிவபூசைகள் இப்படி எல்லாம் லிங்கங்கள் செய்து வச்சு அன்னவராகப்பட்டவன் எனக்கு பூசைகள் செய்த பிறகும் அந்த இடத்தில் நான் தோன்றவில்லை. உலகத்தில் எப்படியா இருந்தாலும் கடுமையான வரத்தை கேட்கப் போகின்றான். அப்படி என்று சொல்லி தெரிந்து அன்னவரத்தில் தோன்றாமல் இருந்த காரணத்தினால் அன்னவன் தந்த சூழ்ச்சியாக அல்லமகளும் 60 நாடுகளாகவும் அவனை அவனை என்று சொல்லி சொல்வதோட சிவனே சிவனே என்று சொல்லி என் பேர்களை உச்சரித்து அன்னவனாக்கப்பட்டவன் அக்கிரமாகப்பட்டது வளர்த்தான். உலகத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன் என்ன காரணம் அப்படி என்று சொல்லி பார்க்கப்படவே உலகத்தில் அக்கிரமசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் சொல்லி பார்க்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் நான் தோன்றினேன். அன்னவனாகப்பட்டவன் என்ன கேட்டான்? உலகத்தில் ஈசா அறுபூசை, குருபூசை, சிவபூசைகள் நாம் செய்து கூட உலகத்தில் தோன்றவே இல்லை. உலகத்தில் அக்கிரமசமாக இருந்த காரணத்தினால் இப்பொழுது என்னிடத்தில் தோன்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது நான் பார்த்தேன் இந்த உலகத்தில் உனக்கு என்னவென்றால் என்னிடத்தில் கேள், உனக்கு நான் தருகின்றேன். உலகத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன். ஆனால் ஈசா அப்படி இருந்தால் எனக்கு உலகத்தில் கொண்டு வரத்தை கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்டான். என்ன வரம் என்று சொல்லி கேட்டேன். அந்தவன் என்ன வரம் தெரியுமா கேட்டான்? ஆண்கள் வர்க்கத்தை அடூர் அழிக்க வேண்டும், பெண்கள் கற்புகளை சூழல வேண்டும், எந்த ஆட்சத்தியாலுமே என்னை அழிக்க கூடாது என்று சொல்லி வரத்தை கேட்டான். கடுமையான வரத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றானே, இவனுக்கு எப்படியாவது அழிவுகள் நேரும் என்றும் இவனை அழிக்க வேண்டிய கணத்தான் உனக்கு அந்த வரத்தை கொடுத்து விட்டேன். உனக்கு எப்படிப்பட்ட இறப்புகள் என்று சொல்லி நான் கேட்டேன். அவன் சொன்னான், உலகத்தில் நான் இழக்க வேண்டும் என்று சொன்னால்
உலகத்தில் உள்ள பெண்மணிக்கெல்லாம் ஒரு பிரசவத்தில் எத்தனை குழந்தைகள் கேட்டான்? ஒரு பிரசவத்திலே ஒரு குழந்தை, 2 குழந்தை, அதிசய சக்தி வர 3 குழந்தை பிறந்திருக்கின்றது. அதுதான் உலகத்தில் உள்ள காலகட்டம் என்று சொல்லி நான் சொல்ல அண்ணவன் என்ன தெரியுமா கேட்டான்? உலகத்தில் நான் அழிய வேண்டும் என்று சொன்னால் 50 வயது உள்ள பெண்மணிக்கும் 60 வயது உள்ள ஆண்மகனுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பேர் மக்களாக பிறக்கட்டும். அந்த 7 சக்தியாகப்பட்ட ஒரு சக்தியாக மாறி என்னை அழிக்கட்டும் என்று சொல்லி வரத்தை கேட்டான். அண்ணவனுக்கு அந்த வரத்தை கொடுத்து விட்டு கையில் வந்து சேர்த்து விட்டேன். அதற்கு பிறகு ஈவு இலக்கங்கள் இல்லாமல் ஆண்கள் வர்க்கத்தை அறுவடை அளிப்பதும் பெண்கள் கற்புகளை சூறையாடுவதும் எந்த ஆட்சத்தியாக இருந்தாலும் எதிர்த்து யுத்தம் செய்து மண்ணோட மண்ணாக மறைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அண்ணவனை அழிக்க வேண்டும். அதுக்கு பூலோகத்தில் காலகட்டங்கள் வந்துவிட்டது. அது எந்த சக்தியாக அழிக்க முடியாது. அது உன்னால மட்டும்தான் முடியும். ஏன் சொன்னால் எந்நேர வரையிலும் பூலோகத்திலே காளி, மாரி, பிடாரி, துர்க்கை, கன்னிமார்கள் அப்படி என்று சொல்லி 1108 பிறப்பாக பிறக்க வேண்டும் அல்லவா? இந்நேர வரையிலும் 1101 பிறப்பாகப்பட்டது தாங்கள் உலகத்தில் அவதரித்திருக்கின்றீர்கள். 1108வது அவதரமாக இருப்பதற்கு 7 பிறப்புகள் இருக்கின்றது அல்லவா? அதனால் தாங்கள் 7 பிறப்பாக பிறக்க வேண்டும். அதற்கு காலகட்டங்கள் வந்து சக்தி சுவாமி, சக்தி உலகத்திலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் உங்களிடம் அழியாத வரத்தை வாங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஆண்களை அழிக்கிறான், பெண்களை கற்பை சூறையாடிக் கொண்டு வருகிறான். நாட்டில் அவனுடைய அட்டுழியம் அதிகரித்து விட்டது. இனியும் அந்த அரக்கனை உயிரோடு விட்டு வைத்தால் இந்த பூலகமே அழிந்துவிடும் என்று கூறுகிறீர்கள். இந்த பூலகமே மயானக்காராகிவிடும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? சக்தி சுவாமி, தாங்கள் மானவ பிறப்பாக பிறக்க வேண்டும் பூலகத்தில். சுவாமி, அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் பூலகத்திற்கு சென்று மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் நான் பூலகத்திலே சென்று யாரிடத்தில் எப்படி பிறக்க வேண்டும் சுவாமி? சக்தி தாங்கள் மானவ பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் எல்லா இடத்திலும் சுற்றி பார்த்துவிட்டு தாங்கள் எங்கு பிறக்க முடியாத காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு இடங்கள் இருக்கின்றது. எங்கு தெரியுமா? நாத்தாமலை பகுதியில் தெற்கு ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பையம்மாவுக்கும் திருமணமாகி வெகு காலம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு குழந்தைகள் கொடுத்து கொடுத்து பகுதியிலேயே அழிச்சு கொண்டிருக்கின்றோம். ஆனா அண்ணவர்கள் அதையும் வச்சு உனது அண்ணன் அழகமலையான அரிதமாக்க அழைக்கப்பட்டவனை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுதும் அண்ணவர்களுக்கு குழந்தை பாக்கியமாக தாங்களை பிறக்காவிட்டால் உலகத்தில் உனது அண்ணன் சாபக்கெடுக்கு ஆளாகி விடுவார்கள். அதனால என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் மாத பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் கோட்டை பெருமாவோட அரமனையில் பிறக்க வேண்டும். கோட்டை கற்பையம்மாவுக்கோ வயது 50, கோட்டை பெருமாளுக்கோ வயது 60. அண்ணவர்கள் உயர்ந்த வயதாக இருந்தாலும் தாங்கள் மாத பிறப்பாக பிறப்பதற்கு அதுதான் சரியான இடங்களாக இருக்கின்றது. சுவாமி, நீங்கள் தெரிவித்த பிரகாரம் நான் பூலோகத்திலே நாத்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை மலையை ஆட்சி செய்யக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் நான் 7 குழந்தைகளாக பிறக்கிறேன் சுவாமி. அப்படியே சென்றுவா சக்தி. சுவாமி, இந்த 7 பிறப்புகளும் நான் எப்படி பிறக்க வேண்டும், எங்கெங்கே அவதாரம் எடுக்க வேண்டும் சுவாமி, அதை சொல்லவில்லையே. எதுவும் தெரிந்திருக்குமோன்னு சொல்லி நான் பார்த்தேன். எப்படி சுவாமி தெரியும்? பரவாயில்லை, இருந்தால் நானே எடுத்து சொல்கிறேன். சொல்லுங்கள். உலகத்தில் 7 பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் நாத்தாமலை பகுதியில் தெற்கு சாலக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கரப்பையம்மாவுக்கு ஒரே பிரசவத்தில் பிறக்க வேண்டும். அது பிறக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் எந்தெந்த இடத்திலே குடிகொள்ள வேண்டும் என்று சொன்னால் 7 இடத்திலே குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லி மனுஷனாக்கப்பட்டவன் வரத்தை கேட்டான். அப்படியா சுவாமி? 7 வரமாக்கப்பட்டது எங்கு தாங்கள் பிறக்க வேண்டும்? பிறந்த இடத்துக்கு ஒரு பெருமைகள் வேண்டும் அல்லவா? பெண்களுக்கு பெருமைகள் இருந்தால்தானே பிறந்த இடத்துக்கு ஒரு பெருமைகள் வரும். ஆமாம் சுவாமி. ஆனா அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே தாங்கள் முதல் பிறப்பாக நாத்தாமலை இளையவர்கள் அத்தமலை காவல்கள்
சிறப்பாக கொண்டையூர் எல்லையில் வந்து கொண்டையூர் மக்கள் நான்காவது சிறப்பாக எல்லையில் வந்து இரண்டு மக்கள் காவல் காக்க வேண்டும். ஐந்தாவது சிறப்பாக வைத்தூர் எல்லையில் வந்து வைத்தூர் மக்கள் காவல் காக்க வேண்டும் சொல்லி. ஆறாவது சிறப்பாக கண்ணபுரம் எல்லையில் இருந்து கண்ணபுர மக்கள் காவல் காக்க வேண்டும் சொல்லி. இந்த 6 கண்ணிக்கையிலேயவள் 7வது கண்ணியாக்கப்பட்டவள் கொள்கலை காவிரியில குடியிருக்கக்கூடிய தாய் தாயமங்கலத்து மொத்தமாறி விராரி காளி மாறி துர்க்கை அப்படி என்று சொல்லக்கூடிய சக்தி சமயவிருத்தமாக அதுதான் உனக்கு காலகட்டங்கள். சுவாமி, நான் பூலோகத்திலே நீங்கள் தெரிவித்தவாறு நான் 7 பிறப்பாக 7 எல்லைக்கோட்டிலே அமர்ந்து அந்த அரக்கனை அழித்து விட்டு வருகிறேன். எனக்கு பூலோகத்திலே பக்கம் துணையாக யாரை சுவாமி அனுப்ப போகிறீர்கள்? சுவாமி, ஒவ்வொரு முறையும் நான் அவதாரம் எடுக்கும் பொழுது என்னை பூலோகத்தில் தன்னந்தனியாக நீங்க அனுப்பினதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறையாவது என்னை தனியாகவா அனுப்பி விடுவீர்கள்? தாங்கள் சொல்வதும் உண்மைதான். உன்னை தன்னந்தனியாக எங்குமே படைத்தது அல்ல. உனக்கு பக்கத்துணையாக யாராவது ஒருவர் உனக்கு பக்கத்தில் வர வைப்பது அல்லவா? அது மட்டுமா சக்தி? இன்று முதல் உனக்கு பக்கத்துணையாக யார் தெரியுமா வர முடியும்? சுவாமி, அந்த மலையாளத்து பெரிய கற்பனம் சின்ன கற்பனம் கொல்லுமலை சின்ன கற்போ சாமியும் அழகுமலை குடிகொண்ட அழகுமலை 18ஆம் மலை கற்போ சாமியும் சுவாமி, நீங்கள் தெரிவித்த பிரகாரம் நான் பூலோகத்திலே 7 பிறப்பாக பிறந்து இந்த 7 பிறப்புகளும் 7 எல்லைக்கோட்டிலே அமர்ந்து நாத்தாமலை எல்லை பூத்தாச்சிக்குள கோபுர கத்தாழி மரத்தில் இந்த 7 பிறப்புகளும் ஒரு சீர்வம் பெற்று அந்த அரக்கனை அழித்து விட்டு வருகிறேன் சுவாமி. அப்படி என்றால் நான் பூலோகத்திற்கு சென்று மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால், அதுவும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்றால் இங்கு உள்ள 7 கரங்களுக்கும் நீங்கள் உயிரிழப்பி தர வேண்டும் சுவாமி. ஏதடா பெண்களுக்கு இன்னும் சந்தேகம் வரவில்லையே என்று சொல்லி எதிர்பார்த்தேன். தாங்கள் சொல்வது போல இப்பொழுது சந்தேகம் வந்துவிட்டது. என் மீது உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது. உங்கள் மீது இல்லை சுவாமி. இந்த பூலோகத்தில் தெய்வம் இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை. இன்னும் இந்த மக்களிடையே தெய்வ சக்தி இருக்கிறதா அப்படி என்று ஒரு சோதனை. சோதனையை தீர்க்க வேண்டும். ஆமா, என் வேதனையும் தீர்க்க வேண்டும். வேதனை தீர்ப்பது சுலபம் தான். இருந்தாலும் உலகத்தில் உங்களோட சந்தேகத்தை தான் முதல் தீர்க்கவே முடியாது. ஏன்னா ஆண்கள் சந்தேகப்பட்டால் குடும்பமே அழிந்துவிடும். பெண்கள் சந்தேகப்பட்டால் ஆண்கள் எப்படியாவது குடும்பத்தை ஓட்டி விடுவார்கள். ஆனா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இப்பொழுது சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். உலகத்தில் தெய்வ சக்தி இருக்கின்றதா இல்லை என்று சொல்லி பார்க்க வேண்டும். தெய்வ சக்தி இருந்தால்தான் நாங்கள் மாண்டபுரப்பாக விளக்க முடியும். அப்படியாகட்டும். இப்பொழுது சாமி அழைக்க போகின்றோம். சாமி அழைக்கக்கூடிய நேரத்திலே யாரும் படுத்து நித்திரம் செய்யக்கூடாது. இந்த பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் தூக்கி உட்கார வச்சுக்கோங்க. படுத்துக்கோங்க, எல்லாரும் கொஞ்சம் எந்திருக்க திரும்பி அந்த ஐயாவெல்லாம் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. எழுப்பிட்டு உட்கார சொல்லுங்க. பிள்ளைங்க எதுவும் பாயில படுத்திருந்தா தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கோங்க. ஏன் சொல்லி சொல்றோம்னா, சாமி அழைக்கும் பொழுது அங்கிருந்து சாமியாடி வருவார்கள். சாமியாடி வரும் பொழுது பிள்ளைங்க காலுகையவோ மேல் கால போட்டு மிதிச்சுட்டா அதுக்கு மேல கோளாறு சொல்லவே முடியாது. அதுக்கு மேல கோளாறு சொல்லவே முடியாது. அதனால இங்க அமர்ந்திருக்கின்ற மக்கள் எல்லா பேரும் ஆண்கள், பெண்கள், சின்னவர்கள், பெரியவர்கள் எத்தனை பேருமே கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துருங்க. முக்கியமா இந்த சாமி வந்ததெல்லாம் இங்க பிடிச்சு உட்கார வைக்காதீங்க. சில ஊர்ல சாமி உறவுகளை பிடிச்சு உட்கார வச்சு மல்லு கட்டி அவங்களை வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே கூட்டி போகவே கூடாது. சாமி வந்த போது இங்க விட்டுருங்க. இந்த இடத்துல கரகம் இருக்கின்றது. 7 ஊர் முத்துமாரி அம்மனோட கரகம். 7 ஊர் முத்துமாரி சொன்னா சர்வசனமனப்பட்ட கரகங்கள் அல்ல, தெய்வ சக்தியாக்கப்பட்ட ஒரு கரகம். அதனால நம்ம எல்லாம் இப்ப பாருங்க, இந்த இடத்துல 7 கரகம் இருக்கின்றது சொன்னால் என்னடா கரகத்தை நம்மளால சுத்தி வச்சோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அது அப்படி அல்ல. தெய்வ சக்தியாக்கப்பட்ட ஒரு கரகம் என்பது ஒரு தெய்வத்துக்கு வசந்தது.
கரகத்தை வைத்துதான் தெய்வமே. ஆனா அதுல 7 ஊர் முத்துமாறி. இது மற்ற நாடகம் மாதிரி அல்ல. யாரும் கேலி கிண்டல் யாரும் செய்யாதுங்க, சிரிக்க கூடாது, கேலி கிண்டல் செய்யக்கூடாது. முக்கியமா இந்த செருப்பு போட்டுக்கிட்டு யாரும் நிக்காதுங்க, செருப்பு போட்டுக்கிட்டு யாரும் உட்காராதுங்க. செருப்பெல்லாம் எடுத்து ஒரு ஓரத்துல வச்சிருங்க. சாமியாட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் நீங்க செருப்பெல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல 7 கரகம் இருக்கின்றதுன்னு சொன்னா சர்வசரமணப்பட்ட கரங்கள் அல்ல, தெய்வ சக்தியாகப்பட்ட ஒரு கரகம். நம்ம எல்லாம் ஒவ்வொரு தாயை வணங்கணும், ஒவ்வொரு தாயோட அருள் சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மள எத்தனையோ ஊருக்கு போவோம். எத்தனையோ ஊருக்கு சொன்னா தாயமங்கலத்துக்கு போறோம், மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தியம்மன் கோயில் ஆலயத்துக்கு போறோம், சமயபுரத்துக்கு போறோம், மாரியம்மன் கோயில் ஆலயத்துக்கு போறோம். இப்படி ஒவ்வொரு தெய்வம் எங்க இருக்கின்றதோ அங்கெல்லாம் தேடி போறோம். அது மட்டுமல்ல, கருப்பசாமி கோயிலுக்கு போறோம், முருகன் கோயிலுக்கு போறோம், திருச்செந்தூருக்கு போறோம், பழனிக்கு போறோம், ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், ஐயனார் கோயிலுக்கு போறோம். இப்படி எந்தெந்த ஒரு தெய்வங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நம்ம தேடி போறோம். எதுக்காக? அந்த தெய்வமாகப்பட்டது நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. சும்மா நடந்து போறோமா, மாலையை போட்டுக்கிறோம், காப்புகள் கட்டுகின்றோம், இப்படி எல்லாம் கட்டி பாத யாத்திரையாக நடந்து போறோம். அப்படி பாத யாத்திரை நடந்து போறோம். பாத யாத்திரை எல்லாம் நடந்து போய் அந்த தெய்வத்துல அருள் சுத்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம போறோம். அதே போல இன்னைக்கு அந்தந்த ஒரு தாயாகப்பட்டவளும் நம்ம ஊர் எல்லையில வந்து உட்கார்ந்து இருக்கின்றால் தாய் கரகமாக. அதை கரகம்னு சொல்லி நினைக்காமல் மக்கள் எல்லாம் தெய்வ சக்தி தான் என்று சொல்லி மனசுல நினைச்சு எல்லா மக்களும் சாமி வந்தவங்களை இங்க பிடிச்சு உட்கார வச்சலாமே, அப்படியே சாமி வந்தவங்களை இங்க விட்டுருங்க. இந்த கரகத்தை தொட்டு தூக்கி ஆடட்டும். அவங்க தலையில வைத்து இந்த கரகத்தை ஆடினால் அவங்களை பிடிச்ச கரகம், அவங்க வீட்டுல உள்ள கரகம், அவங்க புள்ள குட்டிய பிடிச்சிருக்கிற கரகம், புருஷ பிள்ளைய பிடிச்சிருக்கிற கரகம், தாய் தகப்பனை பிடிச்சிருக்கிற கரகம் அத்தனை விலகிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதனால இங்க அமர்ந்திருக்கின்ற மக்கள் கொஞ்சம் யாரும் வெக்கப்படாமல், யாரும் சங்கட்டப்படாமல், கொஞ்சம் எல்லா மக்களும் கேலி கிண்டல் செய்யாமல் எல்லா மக்களும் கொஞ்சம் கைத்தட்டி ஆரவாரம் செய்து பெண்கள்லாம் குழம்பு போடுங்க. குழம்பு சத்தை போட்டாலும் உங்களுக்கு ஆயில் நீடிக்கும், கை தட்டினாலும் உங்களுக்கு ஆயில் நீடிக்கும். அதுக்காக தான் சொல்றது. எல்லாம் அப்படி கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டு, கை தட்டு. நீங்க கை தட்டுற சத்தத்தோட தம்பி மிருதங்க தம்பி, ஆல்ரவுண்டுக்கார தம்பி, தம்பி வாசிக்கிறது காதலியை கேட்குது. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாம் கை தட்டுனா சமயபுரத்துக்கே கேட்கணும். ஆடி மாசம் காத்துல அடிக்கும் போது ரோட்ல புளியம்பலம் விழுகும்பாரு, அந்த மாதிரி கை தட்டுங்களே. உங்க ஊர் தெய்வம் நீங்க நல்லா இருக்கணும், உங்க தெய்வத்தோட மனசு குளிரணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது வேற நாடகம் இல்ல, சாமி நாடகத்தை வச்சிருக்கீங்க. அதனால எல்லாரும் நல்லா கை தட்டுங்க பார்க்க. கை தட்டு அப்படி அப்படி. தாயே மகமாய் வேப்பிலைக்காரி உமையமலை விளையாடு உத்தமை பத்தினி ஓடி வர வேண்டும் தாயே. சாமி அழைக்கக்கூடிய நேரத்தில் யாரும் அலம்பல் பண்ணாதீங்க. அலம்பல் பண்ணாமல் அமைதி காத்து கொடுத்தால் நல்ல முறையாக நாடகத்தை நடத்தி கொடுப்போம். அருமையாக அண்ணன் உப்ராஜ் அண்ணா அவர்கள் நல்ல நடிகராக கூட்டி வந்திருக்காங்க. நல்லபடியாக நாடகத்தை நடத்தி கொடுப்போம் அப்படி என்பதை தெரிவித்து விட்டு, இதோ அந்த தெய்வத்தை வருந்தி அழைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் தாயை வேப்பலிக்காரி இந்த ஊர்ல ஆகக்கூடிய உச்சை மாகாளியம்மனாகப்பட்டவளை நிலத்தில குடிகொண்டு இந்த ஊர் மக்கள் மேலே அரசத்தையாக ஆடி வர வேண்டும் தாயை வேப்பலிக்காரி. ஹலோ 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 அருள் கொடுக்கும் அன்னையே சாம்பிராணி வாசையே கூடியிருக்கு மக்கள் எல்லாம் கொண்டதற்க செய்வாயடி உச்சை மாகாளி அம்மா
இப்பொழுது ஒரு நாத்தாமலை காலகத்தை விட்டு ஓடி வாடி தாயே உடையமா நாத்தாமலை